ப்ரோ இப்போ ட்ரெண்டில் இருக்க துபாய் சாக்லேட் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணாலே போதும், வாங்க போகலாம். நானும் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ளே வந்து நின்று பார்த்தாங்க. பார்த்தோன்னா நிறைய சாக்லேட் இருந்துச்சு. அதில் நிறைய சாக்லேட்டில் எல்லாம் சாக்லேட் தேடி தேடி பார்த்தாங்க. அந்த துபாய் ட்ரெண்டிங் சாக்லேட் மட்டும் இங்கே கிடைக்கவே இல்லை. கிடைக்கலன்னு சொல்லி அது எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. டைரி மில்கா அதான் இதான்னு சொல்லி இவ்வளோ சாக்லேட் இருக்கும்போது அந்த சாக்லேட் மட்டும் ஸ்பெஷலாக சொல்லிக்கணும். அந்த ஸ்பெஷல் சாக்லேட்டில் ஏதாவது ஹைலைட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்டு லாஸ்ட்டில் சொல்கிற ரிவ்யூ பாருங்கள் அந்த ஹைலைட் என்னன்னு சொல்லி, சரிங்களா? ஒரு அண்ணா சொன்னார், எங்கே இல்லைப்பா அங்கே தான் இப்போ துபாய் ட்ரெண்டிங் சாக்லேட் இருக்குன்னு சொல்லி. அங்கே போனங்க நேராக லாஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம கண்ணில் கெட்டிருச்சுங்க, கடிச்சிருச்சுங்க. இதாங்க அந்த துபாய் குனாஃபா சாக்லேட், இதாங்க துபாய் ட்ரெண்டிங் சாக்லேட்டு. 23 திராம்ஸுங்க. ஒரு பைசா வந்தீங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 500 ரூபாய் கிட்ட வருதுங்க. 500 ரூபாய்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியான சாக்லேட் தான். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸுக்காக இந்த வீடியோ பண்ணி தான் ஆகணும். எதுவும் ஏன்னா 3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். 3 பேருக்காக இது கன்ஃபார்ம். இந்த கமெண்ட்டுக்காக நான் வாங்கி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல தாங்க போகிறேன், சரிங்களா? நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. மேலே சாக்லேட்டு, அப்புறம் மேங்கோ, அப்புறம் பிஸ்தா, அப்புறம் குனாஃபா ஃப்ளேவர் இருக்குது. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க இதில். நிஜமாக உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணாலே போதும். வேறு மாதிரியான டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி சாக்லேட் எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் தாங்க. இன்றைக்கி அந்த சாக்லேட் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம், வாங்க பார்க்கலாம். ये नीचे का कौन सा फ्लेवर है? वो ऊपर का सेकंड का ये पिस्ता दे दो, पिस्ता छोटा। हाँ पिस्ता पिस्ता एक, थैंक यू. துபாய் ட்ரெண்டிங் சாக்லேட் சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க. இவ்வளோ சாக்லேட் இருக்குங்க. இந்த சாக்லேட்லாம் சாப்பிட சொல்லாமல் ஏதோ துபாய் ட்ரெண்டிங் சாக்லேட்னு சொல்லி 23 திராம்ஸுங்க. ஒரு பைசா எப்படியும் 500 ரூபாய் கிட்ட வருதுங்க. சரிங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்காக பைசாலாம் பார்க்காம இதை பண்ண போகிறேன். வாங்க இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் பொதுவாக சாக்லேட்டே நான் சாப்பிடவே மாட்டேங்க. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் சாக்லேட் தான். அதுவே எனக்கு சாப்பிட சொல்லிட்டீங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, பேக்கிங்கெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. பேக்கிங் எல்லாம் பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருக்கு. சாக்லேட் வேற பாருங்க. ஓ இது பாருங்க, பிஸ்தா ஃபுல்லா பிஸ்தா இருக்கு. ஓகே, கீழே வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணி பாருங்க, ஃபுல்லா பிஸ்தா உள்ள. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன் வாங்க. இல்லை சாக்லேட்டே பிடிக்காதுங்க, நீங்க வேற சாப்பிட சொல்லுங்க. கமெண்ட் பண்ணவே தான் இந்த சாக்லேட்டை தவிர. சூப்பரா இருக்குங்க அது. பிஸ்தா வேற. நல்லா இருக்கு. இன்னும் சாக்லேட் விட்டுட்டு இந்த சாக்லேட் சாப்பிட சொல்லுங்க, நான் என்ன பண்றது? நல்லா இருக்கு. இந்த துபாய் மேட் இன் துபாய் போகுது. ஒரு சாக்லேட் ஒரிஜினல் ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கு. நிஜமா எனக்கு பிடிக்குது. எவ்வளோ நாள் எனக்கு சாக்லேட்டே பிடிக்காது, என்னன்னு தெரியல. இந்த சாக்லேட் எனக்கு பிடிக்குது. பெஸ்ட் சாக்லேட் தான். ஒர்த் ஆஃப் மணி. பிடிக்குன்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிடன்னு பாருங்களா. நீங்க கமெண்ட் பண்ணீங்க, என்ன வந்து பண்ணி தான் ஆகணும். பண்ணனா அப்புறம் நீங்க திட்டுவீங்களா? அது 2 வாட்டி யாரோ கமெண்ட் பண்ணாங்க. 2 வாட்டி பண்ணியாச்சு, அது கமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். வாய் ஃபுல்லாக போகுது. ஒரு நிமிஷம் பேச முடியல. இதோட டாஸ்க் முடியுது. நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் சொல்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, அந்த டாஸ்க் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.